ஹலோ வீவர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சின்ன வெங்காயத்தில் தாளிப்பு வடகை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேங்க. அதுக்கு நான் 2 கிலோ வெங்காயம் வாங்கிக்கினேன். 2 கிலோ வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு மிக்சியில் ஒரு 2 சுற்றுனா போதுங்க. அப்படியே 1-2 வந்தால் கூட திரும்பவும் போட்டுக்கலாம். அப்படியே இல்லைன்னா கூட நம்ம கையில் நசுக்கணும்னா நசுங்கிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கா இப்படி நசுக்கணுங்க. இதுக்கு போடுற பொருள் தாங்க ரொம்ப முக்கியம். இதுக்கு 2 கிலோவுக்கு 1 கிலோவுக்கு 50 கடுகு, 2 கிலோ 1 கிலோவுக்கு 50 கடுகுங்க. நான் 2 கிலோ வெங்காயம் போட்டிருக்கிறேன், அதனால் 100 கடுகு போட்டுக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ஜீரகமும் அதே அளவு எடுத்துக்கணுங்க. 100 ஜீரகம் போடணும், 100 கிராம் போட்டாச்சு. உளுந்தும் கொஞ்சம் 100க்கு கம்மியாக பத்த உளுந்துன்னு கேட்டால் தருவாங்க கடையில். அது இல்லைன்னா கூட முழு உளுந்து போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், ஒரு கைப்பிடி தான் எல்லாமே போடுறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. வெந்தயம் உள் கை அளவு, ஏன்னா வெந்தயம் நிறைய போட வேணாம், அப்படியே ரொம்ப கெட்டி ஆகிடும். உளுந்தும் வெந்தயமும் நிறைய போட்டோம்னா கல் மாதிரி ஆகிடுங்க, அதனால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அடுத்தது கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி சுத்தமாக அலசி போட்டாச்சு. இதாக கூட 2 கிலோ வெங்காயத்துக்கு ஒரு 50 கிராம் 100 கிராம் பூண்டு கண்டிப்பாக போடணுங்க. பூண்டு வாசனையும் அதில் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் இதையும் என்ன பண்ணோம், ரொம்ப உரிக்க வேணாம், நல்லா தட்டி எடுத்துகிட்டு பல்லாக எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இதில் போட்டுருந்தாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் இதில் போட்டுக்கிறது என்னென்னா, 1 கிலோவுக்கு 100 உளுந்து, 100 ஜீரகம், 100 கடுகு, வெந்தயம் மட்டும் ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சாத்தூள் கொஞ்சம் ஒரு பிடி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைங்க. பூண்டு 100 கிராம். இது தாங்க போடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். ஒன்று வெங்காயமாக வந்துருக்கும் மிக்சியில், அதை நம்ம கையிலே பிசைஞ்சோம்னா சரியாக போயிடுங்க. இந்த பாருங்கள், இதுதான் நம்ம போட வேண்டியது சரியான அளவு. மொத்தம் சேர்ந்தாப்புல இருக்கணும். இப்போ நல்லா கையை போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேங்க. இது கொரோனா பீரியட் அப்போ போட்டதுங்க. இந்த வடகம் காரக்குழம்பு கூட நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரே பூச்சி கூட வைக்கலைங்க. இது பாருங்கள், கலர் வேணால் மாறி இருக்கலாம் மொழிய. இந்த 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றுமே ஆகலை. இன்னும் கூட என்கிட்ட 10 வடகத்துக்கு அப்படியே இருக்குது. இதில் வடகம் காரக்குழம்பு வைக்கலாம். சில சோம்பு போடுவாங்க. சோம்பு போட்டால் கீரையில் போடும்போது அந்த சோம்பு ஸ்மெல்லு வரும். சாம்பாருக்கு வேணால் நல்லாயிருக்கும், ஆனால் கீரைக்கு தான் பெரும்பாலும் போட்டு கடைவோம். சாம்பாருக்கும் தாளிப்போம். வடகம் காரக்குழம்பையை கூட வைக்கலாம். எங்கன்னா போனால் அந்த காரக்குழம்பு வச்சு எடுத்துன்னு போனால் ஒரு 3 நாள் 4 நாள் வெளியே வச்சுருந்தா கூட ஒன்றுமே ஆகாது. இந்த அளவுக்கு நான் போட்ட அளவு சரியான அளவு. இந்த அளவில் போட்டு ஒரு 50 எண்ணெய் விளக்கெண்ணெய் 50 ml இன்றைக்கி இதை ஊற்றி நல்லா அமுக்கினாங்க. நல்லா பிசைஞ்சு நல்லா அமுக்கிட்டு ஒரு நாளெல்லாம் ஊறட்டும். ஊறின பிறகு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இப்போவே இதை பிடிச்சி வச்சோம்னா ஒட்டாத மாதிரி இருக்கும். அதனால் அந்த எண்ணெயும் அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு மேலும் கீழே நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாங்க. ஒரு நாளெல்லாம் ஊறின பிறகு காலையில் எழுந்து பிடிச்சி வச்சிடலாம். எவ்வளோ காயுதோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நமக்கு பூச்சி வைக்காத இருக்குங்க. ஏன்னா உளுந்து போடுறோம், வெந்தயம் போடுறோம், கடுகு போடுறோம், அதனால தான் கொஞ்சம் பூச்சி வைக்கும். அதனால் நம்ம எவ்வளோ காய வைக்கிறோமோ அப்படியே முறிகிற மாதிரி இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இந்த அளவு காஞ்சிருக்கிறதால தான் இது பூச்சி எதுவுமே இல்லை, வண்டு வைக்கல, எதுவுமே இல்லை. இன்னும் யூஸ் பண்ணியிருந்தாங்கிறங்க. நான் போட்ட அளவு சரியான அளவுங்க. 1 கிலோவுக்கு 50 கிராம். வெந்தயம் மட்டும் தான் குறைச்சிக்கணும். மீதி கடுகு ஜீரகம் உளுந்து இந்த பூண்டு எல்லாம் பூண்டு நல்லா சேர்க்கணுங்க. அவ்வளோ ஸ்மெல்லு இருக்கும். இங்கே தாளிச்சோம்னா 4 வீட்டுக்கு போகும் அந்த ஸ்மெல்லு, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிசைஞ்சு வைக்கிறது எப்படின்னு காமிக்கிறேங்க. நல்லா பிசையணும். இதை கடுகு வெந்தயம் எல்லாமே மேலும் கீழே நல்லா கலக்கணுங்க. 2 கிலோ வெங்காயத்துக்கு 100 பூண்டுங்க. இந்த இப்படி ஒன்றும் பாதியமாக மிக்சியில் தட்டி போட்டாச்சுங்க. இது கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1½ ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாக போட்டாச்சுங்க. இப்போ எல்லாமே மேலும் கீழும் நல்லா பிசைஞ்சிடலாம்.
பாருங்கள் எல்லாம் பிசைஞ்சாச்சு. பாருங்கள் போட்டுக்கிற பொருள் எல்லாமே அப்படியே சேர்ந்தாப்புல இருக்குது பாருங்கள். இது இப்படி தாங்க போடணும் வடகம். பொருள் நல்லா சேர்க்கணும். நான் சொன்னது கரெக்டான அளவு. இந்த அளவுக்கு நல்லா சேர்ந்துருக்கணும். உளுந்து ஜீரகம் கடுகெல்லாம் இந்த அளவு சேர்ந்துருக்கணும். இப்போ நல்லா மேலும் கீழுமா பிசைஞ்சிடணும். ரொம்ப மிக்சியில் போட்டு நைஸாக ஆட்டிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னா வடகம் போட்டால் அப்படியே தூள் தூளாக உடச்சோம்னாவே தூள் தூளாக ஓடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தொக்கா போட்டோம்னா உடச்சோம்னா கூட அப்படியே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஒரு நாளெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஊறட்டும். நான் மத்தியானமாக செய்கிறேன். இப்போ இதில் இந்த விளக்கெண்ணெய் 50 ml சம வாசனைங்க. இந்த நான் விளக்கெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா வடகம் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் திக்கானது. கொஞ்சமாக வச்சுக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சிடும். சூப்பராக இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் போட்டால் தான் அப்படியே செமையாக இருக்கும். நம்ம தாளிச்சோம்னாலே எவ்வளோ தூரம் வேணாலும் அந்த ஸ்மெல்லு போகும். அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். பிசைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சிடலாங்க. நாளைக்கு காலையில் எல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ அப்படியே ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உணர்த்தி விட்டுட்டு அந்த தண்ணியிலேயே ராத்திரியில் திரும்பவும் ஊற வைப்பாங்க. வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் பூரா எண்ணெய் இதில் போட்ட பொருள் எல்லாமே நல்லா ஒன்றா ஒட்டிக்கும். சேர்ந்தாப்பில் ஆகிடும். நாளைக்கு காலையில் எழுந்து இதை பிடிச்சி வச்சிடலாங்க. நாளைக்கு காலையில் காமிக்கிறேன். இது மாதிரி போடுற பொருள் மட்டும் நான் சொன்ன அளவே போட்டிங்கன்னா வடகம் கெடவே கெடாது, பூச்சி வைக்காது. நல்லா காய வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ இதை நல்லா அமுக்கி வச்சிடலாம். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். போட்டுக்கிற பொருளெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இப்போ எனக்கு 2 தட்டு நிறைய வந்துச்சுங்க. 2-2.5 கிலோ வெங்காயம் அந்த போட்டதெல்லாம் சேர்த்து 3 கிலோ இருக்கும். எனக்கு 41 வடகம் வந்துருக்குது பாருங்கள். இது இன்றைக்கி பூரா வெயிலில் வச்சிடணும். தண்ணி இவ்வளோ மீந்துடுச்சு. தண்ணி எப்படியா இருந்தாலும் விடுங்க. இப்போ நல்லா காய வச்சது இன்றைக்கி பூரா வெயிலில் காஞ்ச பிறகு திரும்பவும் இந்த தண்ணியிலையே போட்டு நல்லா அமுக்கி வச்சிடணும். நாளைக்கு டைட்டாக பிடிச்சி வச்சுன்னு வர வேண்டியது தான். அதோட ஒரு வாரம் நல்லா காய வச்சு எடுத்து இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியது தான். வெளியவே வச்சாலும் ஒன்றுமே ஆகாதுங்க. காய வைக்கிறதுல தான் இருக்குது. நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.